நம்மள நிறைய பேருக்கு தெரியும், இந்தியா சமீபத்தில் நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் ஐஎன்எஸ் அரிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஎன்எஸ் அரிகாத்தை தாண்டி இன்னும் 2 S3 S4 ஆர் S4 ஸ்டார் அப்படின்னு சொல்லி பல பேர்களில் அழைக்கப்படக்கூடிய 2 போர்க்கப்பல்களை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான காணொலி அப்படின்றது இந்த சம்மரின்ஸை பற்றின ஒரு தெளிவான விளக்கமாக தான் இருக்க போகுது. நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அதில் நிறையவே வகைகள் இருக்குது. அட்டாக் சம்மரின் இருக்குது, நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின் இருக்குது, டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் இருக்குது. இந்த எல்லா சம்மரின்ஸ்லையும் எல்லா நாடுகளும் கிரவுன் ஜுவல், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஒரு சம்மரினாக கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த நியூக்ளியர் கேப்பபிள் SSBNs தான். SSBNs ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின். இந்த நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினோட ரோல் அப்படின்றது ஒன்று தான். எதிரிகள் அந்த நாடு மேலே நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா திருப்பி அந்த எதிரியை வரைபடத்திலிருந்து அழிக்கணும். இது மட்டும்தான் இந்த நீர்மூழ்கி கப்பல்களோட ரோல். இப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஏவுகணைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா 75-25 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. அதில் 60-70% 75% அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின்ஸில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு அவங்களோட 60% மேலே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இந்த சம்மரின்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்தே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின்ஸ் அப்படின்றது எளிதில் அழிக்கக்கூடிய வகையில் இருக்காது அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் இந்த சம்மரின்ஸை தேடுறது. அண்ட் அது மட்டும் கிடையாது, ரஷ்யன்ஸை இப்போ வரைக்குமே நேரடியாக ஒரு போரில் போய் அமெரிக்கா பகச்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் தான். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்டிக் பகுதியில் ஐஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சம்மரின்ஸு சத்தமே எழுப்புனாலும் அதை அமெரிக்கர்களால் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சம்மரின்ஸ் ஏற்படுத்தக்கூடிய சத்தம் அப்படின்றது அந்த ஐஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்றதே அமெரிக்கன்ஸுக்கு தெரியாது. ஸோ ஜியோகிராஃபிக்கலாகவே ரஷ்யன்ஸுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ 2 நாடுகள், அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி, இந்த சம்மரின்ஸை எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, மாறி அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மூலமாக தான் அந்த சம்மரின்ஸை கவுண்டர் பண்ணுவாங்க. அதாவது இந்த சம்மரினை தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஓன்ட்ட இந்த சம்மரின் இருக்கா, ஏன்ட்ட இந்த சம்மரின் இருக்குது, நீ அதை பயன்படுத்தினா நானும் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன், நீ என்னை அழிச்சுன்னா நானும் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்ற அந்த ஒரு தோணியில் இந்த ஆயுதத்தை கவுண்டர் பண்ணுறாங்க. இப்போ உலகத்தில் எந்த ஒரு ஆயுதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்னு எடுத்திங்கன்னா, ரஷ்யன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட S-500 ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டமால் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகேப்பா நீ ஃபைட்டர் ஜெட்டை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எங்ககிட்ட B2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது, அது ஃபைட்டர் ஜெட்டை விட 5 to 10 times வந்து இன்னும் ஸ்டெல்த்தியாக இருக்கும், அதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு வெப்பன் சிஸ்டமுக்கும் கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு வெப்பன் சிஸ்டம் இருக்கும். பட் இப்போ வரைக்கும் மனிதர்களால் கவுண்டர் பண்ண முடியாத ஒரு வெப்பன் சிஸ்டம் அப்படின்னா அது இந்த டெட்லியான சம்மரின், அதாவது நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின் ப்ளஸ் ICBM காம்போ தான். இதுக்கான கவுண்டர் வந்து இப்போதைக்கு உலகத்தில் எவன்டையுமே கிடையாது. இதை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இதே ஆயுதத்தை கொண்டு வந்து ஏத்தாப்பில் நிப்பாட்டினா தான் முடியும். ஸோ இதுதான் இந்த ஆயுதத்தோட சிறப்பம்சம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் அப்படின்றது இருக்கணும்னு கடந்த 20-30 வருடங்களாகவே நம்ம ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்திங்கனாலும், அந்த வெப்பன் சிஸ்டமை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இப்போ சிறந்து இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கூட நீங்கள் டைப் வைக்கலாம். டைப் வச்சு அந்த சிஸ்டமை நீங்கள் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர் ஜெட்ஸு, பீரங்கி, ஏவுகணைகள், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் நியூக்ளியர் வெப்பன்ஸை கூட ஈரான் பாகிஸ்தான் கிட்டே இருந்து தான் உருவாக்குச்சு, அந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து பாகிஸ்தான் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உண்மைகள் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா சிஸ்டம் மாதிரியும் நம்ம இந்த சம்மரின் அப்படின்னு சொல்லக்கூடியதை பிற நாடுகள் கிட்டேருந்து டைப் வச்சோ பிற நாடுகள் கிட்டேருந்து டெக்னாலஜியை வாங்கியோ உருவாக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த சம்மரினோட அழிவு அப்படின்றது வந்து இது பேசிக்காக அமெரிக்கா அவங்களோட சம்மரினை பயன்படுத்துனாங்க அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும். ரஷ்யா அவங்களோட சம்மரின்ஸை பயன்படுத்துனாங்க அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும். இப்படி உலகத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களோட தலையெழுத்தை மாற்றுற அளவுக்கு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதத்தை எந்த கண்ட்ரியும் கொடுக்க மாட்டாங்க இன்னொரு கண்ட்ரிக்கு. அதுதான் இந்த சம்மரின் டெக்னாலஜியை இந்தியாவில் உருவாக்குறதுல இருக்கிற பிரச்சனை.
நம்ம எப்பயுமே ஒரு ஏர்க்ராஃப்டை உருவாக்குறோம், இல்லை வந்து ஒரு ஏவுகணையை உருவாக்குறோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் கூட டைப் வைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஎம்சி எடுத்துக்கோங்க, இதோட என்ஜின்ஸுக்கு நம்ம யூரோப்பியன் கம்பெனிஸ் கூட டைப் வைக்கிறோம். ஸோ இப்படி டைப் வச்சுலாம் இந்த சம்மரின் டெக்னாலஜி நம்ம உருவாக்கிட முடியாது. யாருமே இந்த சம்மரின் டெக்னாலஜியை நம்ம கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஈவன் ரஷ்யன்ஸே நம்ம கூட இந்த டெக்னாலஜியை வெளிப்படையாக ஷேர் பண்ணலை. பட் மறைமுகமாக இந்த சம்மரினில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு பெரிய சைஸில் இருக்க நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி சின்ன சைஸில் சுருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு டாக்டிக்ஸை மட்டும் நம்ம ரஷ்யன்ஸ் கூட சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையவே பேச்சு இருக்குது பரவலாக. பட் சம்மரின் ஆஸ் அ ஹோல் வந்து முழுக்க இண்டிஜினஸ் டிசைன் தான். வெளியே யார்கிட்டையுமே நம்ம உதவி கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இமாலய டாஸ்க்கு, இது வரைக்கும் நம்ம பண்ணாத இந்த டாஸ்க்கை பண்ணி காட்டணும் அப்படின்னா அதில் நிறையவே நம்ம தேர்ச்சி பெற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டரோட நோக்கமே இந்த சம்மரின் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது ஓரளவுக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்குனது தான் ஐஎன்எஸ் அரிஹாந்த். பட் அந்த சம்மரினே ரொம்பவே நல்லா வெளியே வந்து அதை கடைசியில் நம்மளோட இந்தியன் நேவியில் இண்டெக்ட் பண்ணி அது இப்போ வரைக்கும் பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சம்மரினில் ஒரு சின்ன விபத்து ஒன்று நடந்திருக்கு. இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த சம்மரினை மறுபடியும் கொண்டு போய் டாக்கில் நிறுத்தினாங்க. இந்த விபத்து வந்து ரொம்ப சில்லியான ஒரு மிஸ்டேக்கு. ஒரு செயிலர் அவரோட ஹேட்சை வந்து பூட்டாமல் போயிட்டார் சரியான நேரத்தில். ஹேட்ச் பூட்டாமல் இந்த சம்மரின் தண்ணிக்குள்ளே போனப்போ இந்த சம்மரினுக்குள்ளே கடல் தண்ணி போய் இந்த கடல் தண்ணி நிறைய எக்யூப்மெண்ட்ஸை டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அது இன்டர்நெட்டில் இருக்க ஆர்டிகல்ஸையும் நம்மளால் படிக்க முடியுது. இந்த ஒரு தவறின் காரணமாக கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த சம்மரின் வந்து 1.5 வருஷம் டாக்கில் நின்றுச்சு. பட் இந்த தடங்களெல்லாம் மீறி இந்த சம்மரினை ஒரு வகையாக இண்டெக்ட் பண்ணி இந்தியன் நேவியில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீனாவோட இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் கூட இந்த சம்மரின் பயன்படுத்தப்பட்டதா நமக்கு அன்அஃபிஷியலாக ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அஃபிஷியலாக ஆஃப்கோர்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டு கீழே வரும். இந்த சம்மரின் எங்கே இருக்குது, இந்த சம்மரினோட ஃபோட்டோஸு வீடியோஸு எதுவுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணப்போ கூட ரொம்ப மட்டமான பிக்சலேட்டடான ஒரு வீடியோ மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாலையும். கிளியரான ஒரு பிக்சரை பார்க்கவே முடியாது உங்களால். இந்த டெக்னாலஜியை வந்து வெளியே தெரியாமல் வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ ஐஎன்எஸ் அரிஹாந்தை கட்டி முடிச்சாச்சு. சம்மரினை மட்டும் கட்டி முடிச்சிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு வில்லில் அம்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த சம்மரினில் ஐசிபிஎம்ஸ் அப்படின்றது முக்கியம். ஐசிபிஎம் டெக்னாலஜியில் ஏற்கனவே நம்ம கொடி கட்டி பறக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேண்ட் பேஸ்டு ஐசிபிஎம்மை இந்த சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து புரியாத புதிராக இருக்கும், எப்படா தண்ணிக்கடியிலேருந்து ஏவுகணை கிளம்புது அப்படின்னு. ஏன்னா தண்ணிக்கடியில் நெருப்பு வந்து பற்றிக்காதே, அப்போ ஏவுகணை வந்து எப்படி தண்ணிக்கடியிலேருந்து மேலே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அது சிம்பிளான டெக்னாலஜி தான். இந்த ஏவுகணையை தண்ணிக்கடியிலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மரினோட ஹேட்ச் வந்து திறக்கும். ஹேட்ச் அப்படின்றது அந்த ஏவுகணை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மூடி. இந்த மூடி திறந்த உடனே அந்த மிசைல் இருக்கக்கூடிய அந்த டியூபுக்குள்ளே தண்ணி போயிடாமல் இருக்க அங்கே ஒரு சீலண்ட் இருக்கும். ஏன் அதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது அப்படின்னா, அந்த டியூபுக்குள்ளே மட்டும் தண்ணி போயிருச்சு அப்படின்னா மிசைலை கம்ப்ரஸ்டு கேஸை வச்சு வெளியே தள்ளுறப்ப அதுக்கான ஃபோர்ஸ் வந்து பத்தாது. தண்ணிக்குள்ளேருந்து மிசைல் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிசைல் வந்து கம்மியான ஸ்பீடில் தான் போகும். ஸோ அதனால் தண்ணி அந்த டியூபுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ ஒரு சீலண்ட் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஹேட்ச் திறந்துடும், சீலண்ட் இருக்கும், சீலண்ட்டுக்கு கீழே மிசைல் இருக்கும், மிசைலுக்கு கீழே கம்ப்ரஸ்டு கேஸை உள்ளே தள்ளக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். இப்போ மிசைலை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்மரினோட டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ரஸ்டு கேஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த ஏவுகணை மேலே தள்ளுதுன்றதை பொறுத்து ஒரு டெப்த்து வச்சுருப்பாங்க. அது 50 அடியாக இருக்கலாம், 100 அடியாக இருக்கலாம், 200 அடியாக இருக்கலாம், 300 அடியாக இருக்கலாம். அது ஒவ்வொரு சம்மரினோட டிசைன் ஃபிலாசபியும் அண்ட் டிசைன் டெக்னிக்ஸை பொறுத்து மாறும். ஸோ நம்மளோட சம்மரினோட அந்த டெப்த்து என்ன அப்படின்றதோ அந்த டெப்த்துக்கு அந்த சம்மரினை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. கடற்கடியில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த 50 மீட்டர் ஆழத்தில் இருக்கும். 50 மீட்டர் ஆழத்துலேருந்து இந்த ஹேட்சை திறப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹேட்சை திறந்துட்டு உள்ளே அந்த ஏவுகணை கீழே கம்ப்ரஸ்டு கேஸை உள்ளே தள்ளுவாங்க. தேவையான ப்ரெஷர் கிடச்சதுக்கப்புறமா, அதாவது அந்த ஏவுகணை வந்து துப்பாக்கியிலேருந்து வெளியே வரக்கூடிய தோட்டா மாதிரி அந்த டியூபை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கும். அப்படி தயாராக இருக்கிறப்ப அந்த ஏவுகணையை ரிலீஸ் பண்ணிவிட்டு சில மைக்ரோ செகண்ட்ஸில் அந்த சீலை வந்து வெடிக்க வைப்பாங்க. பேசிக்காக தான் நடக்கும். வெடிக்க வச்சு அந்த கடல் தண்ணி உள்ளே வர்றதுக்குள்ளே இந்த ஏவுகணை வெளியே போயிடும்.
ஸோ அப்படி வெளியே போகிறப்ப ஃபுல் ஃபோர்ஸில் வெளியே வரும். அண்ட் தண்ணி இல்லை, அந்த டியூபுக்குள்ளே தண்ணி இல்லை அப்படின்ற காரணத்தினால முழு வேகத்தில் அந்த ஏவுகணை வெளியே பறக்கும். அண்ட் இந்த ஏவுகணை அப்படியே கடல் தண்ணியை தாண்டி அதோட ஃபோர்ஸின் காரணமாக தண்ணியை விட்டு மேலே குதிக்கும், ஜம்ப் ஆகும். அதாவது அது 15 ஃபீட்லேருந்து 20 ஃபீட் வரைக்கும், அல்லது 20 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் வரைக்கும். எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல, அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியாது, ஒரு கெஸ்ஸுக்காண்டி சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் மேலே பறக்கும் அந்த ஏவுகணை. அப்படி பறந்ததுக்கப்புறமா டோட்டலாக தண்ணியை விட்டு மேலே வந்ததுக்கப்புறமா தான் என்ஜின்ஸ் ஆன் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. தண்ணியை விட்டு மேலே வந்ததுக்கப்புறமா என்ஜின்ஸ் ஆன் ஆகி அங்கேருந்து அந்த ஏவுகணை பறந்து போகும். ஸோ இதுதான் பேசிக்கான பிரின்சிபல். இன்டெப்த்தாக இந்த டெக்னாலஜிக்குள்ளே நம்மளால் அலசி பார்க்க முடியும். பட் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸு என்ன டெப்த்து ஏது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போது இதுதான் கான்செப்ட். இப்போ இதுபடி நம்ம ஐசிபிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்மரினுக்குள்ளே போட்டு லான்ச் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது சம்மரினை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த சம்மரினுக்குள்ளே இந்த ஐசிபிஎம்மை போடுற அளவுக்கு அதை பெருசாக உருவாக்குறது ஒரு மேட்ரே கிடையாது. இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா, சம்மரினை பெருசாக உருவாக்கிக்கிட்டே போனோம்னா அது ஈஸியாக டிடெக்ட் ஆகும். ஸோ சம்மரினோட சைஸையும் பெருசாக்காமல் அட் த சேம் டைம் இந்த அளவுக்கு கேப்பபிளான ஐசிபிஎம்ஐ நம்ம அதிலேருந்து கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஐசிபிஎம்மை தான் சுருக்கணும். இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கால் பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பெரிய செருப்பு தான் வாங்கணும். கால் பெருசாகிக்கிட்டு இருக்கு, ஸோ நான் செருப்பு சைஸு காலை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி தான் சம்மரினை பெருசாக்கிக்கிட்டே போகக்கூடாது. சம்மரினை எந்த அளவுக்கு சின்னதாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதோட சோனார் சிக்னேச்சர் அப்படின்றது கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு அதை கம்மியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ மிசைலை தான் நீங்கள் சுருக்கணும், சம்மரினை சுருக்கக்கூடாது. இந்த கான்செப்டின் படி நம்மக்கிட்ட இருக்கிற சம்மரின் பேஸ்டு ஐசிபிஎம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K-15 அதோட ரேஞ்ச் 750 கிலோமீட்டர். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கின ஏவுகணை. அண்ட் அதுக்கு அடுத்து தான் K4 வருது. K4 அப்படின்றதோட ரேஞ்சு 3500 கிலோமீட்டர். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஐசிபிஎம். K-15 நம்ம ஐசிபிஎம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பலிஸ்டிக் மிசைல், அவ்வளோதான். இப்போது K-15 பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு போதும், தாராளமாக போதும். அதோட சவுத் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போர்ட் சிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடித்து காலி பண்ணிடலாம். பட் சீனாவை நம்மளால் கவுண்டர் பண்ண முடியாது. ஸோ சைனீஸை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா 3500 கிலோமீட்டரில் இருக்கிற K4 தேவைப்படுது. இந்த K4 சில வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் வச்சு எப்படி நம்ம சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கடலுக்கு அடியில் அமைச்சு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 ஏவுகணைகள் டெஸ்டிங் முடிஞ்சு தயாராக இருக்குது. யாருக்கு தெரியும், இந்த 2 ஏவுகணைகளையுமே இன்டெக்ட் பண்ணியிருக்கலாம். அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் படி அண்டு எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நியூஸ் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா K-15 தான் இன்டெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் K4 டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப மேபி K4 இன்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ 2 டெட்லியான ஏவுகணை 3500 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்த சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணுற ஏவுகணை நம்மளோட எதிரிகளை போய் தாக்கி அழிச்சிடும். எத்தனை ஏவுகணைப்பா எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 லான்ச் டியூப் தான் இருக்குது. இந்த 4 லான்ச் டியூப்பில் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது நம்மளோட இஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் K-15 எடுத்திங்கன்னா ஒரு லான்ச் டியூப்பில் 2லேருந்து 4 வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8லேருந்து 16 K-15 வைக்க முடியும் இந்த 4 லான்ச் டியூப்லன்னு சொல்கிறாங்க. K4 அப்படின்னு எடுத்திங்கன்னா 4 தான் வைக்க முடியும். இந்த 4 லான்ச் டியூப்பில் 4 K4 தான் வைக்க முடியும். ஸோ இது ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டருக்கு ஒரு நல்ல சம்மரின் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த சம்மரின் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் தான் அப்படின்றப்ப ஆக்சுவலாக நம்மளோட பிளான் S4 ஸ்டார் அப்படி தான். S4 ஸ்டார்ன்றது இதை விட ஒரு 1000 டன் கூட இருக்கும் எடை. இதுவே 6000 டன்னு, அது கிட்டத்தட்ட 7000 டன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சம்மரின்ஸ் K4ஐயும் தாண்டி இன்னும் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ட் அது மட்டும் இல்லாமல் MIRV கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஐசிபிஎம்ஸை சுமந்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ S4 ஸ்டார் தான் இந்தியாவோட நியூக்ளியர் ரிட்டாலியேஷனை கொடுக்க போகிற மெயினான சம்மரின்ஸு. அதுக்கு முன்னாடி உருவான இந்த 2மே இப்போதைக்கு இந்தியாவை வேர்ல்டில் ஒரு ஆளாக கொண்டு நிறுத்தியிருக்கு, எங்ககிட்ட இருக்குப்பா. இன்ஃபேக்ட் UNSCயில் பெர்மனன்ட் மெம்பராக இல்லாத இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லான சம்மரின்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் இந்தியா மட்டும்தான். ஆக்சுவலாக இந்தியா இப்போது நியூக்ளியர் கேப்பபிளில் பவர்ஃபுல்லாக ஆகிட்டு வருது. இது சீனாவுக்குமே மூக்கு வேர்க்க வச்சுருக்கு. ஏன்னா சமீபத்தில் குளோபல் டைம்ஸில் ஒரு ரிப்போர்ட் வெளியாகிருக்கும். அதில் இந்தியா அதோட நியூக்ளியர் டெக்னாலஜி அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸை சரியாக பயன்படுத்தணும், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணாமல். அதாவது நம்ம இந்தியா ஐசிபிஎம் டெஸ்ட் அக்னி 5 எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா. அக்னி 5 டெஸ்ட் பண்ணப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிள் அந்த அணு ஆயுதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கு,
இதெல்லாம் வந்து எங்களை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களோட அணு ஆயுதங்களை சரியாக பயன்படுத்தணும், இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக மாறிக்கிட்டு வருது, அந்த பவரை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு குளோபல் டைம்ஸில் போட்டிருக்காங்க. பேசிக்காக அவங்களே வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க, இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக மாறிக்கிட்டு வருது, ஃப்யூச்சரில் சீனாவோட அந்த டாமினேஷனை த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்ட்ரி வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்களோட தோனி வந்து இத்தனை வருஷத்தில் மாறி இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ஸை கொடுக்கக்கூடிய இந்த சம்பரின்ஸ் அப்படின்றது முடிவடைஞ்சிருக்கு அப்படின்றப்ப இது நமக்கு ரொம்பவே பெருமையான விஷயம்தான். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சம்மரினை கட்டியாச்சு, டெக்னாலஜியை நம்ம கொண்டு வந்து சேர்த்தாச்சு, ஆனால் அதுக்குன்னு நம்ம ஓய்வு எடுத்துட முடியாது. ஏன்னா நம்மளோட எதிரி அவன் விடாமல் சம்மரின்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த சம்மரின்ஸை அதிகமான எண்ணிக்கையிலையும் அணு ஆயுதங்கள் அதிகமான எண்ணிக்கையிலையும் உற்பத்தி பண்ணியாகணும். இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிள் யுரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியமோட ப்ரொடக்ஷனை நம்ம அதிகப்படுத்தி ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம அந்த மேப்பில் வந்து சரியான இடத்துல போய் சேர முடியும். அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எப்படின்னு சொல்லணும்னா, ரேஸில் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நின்றுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்டில் நின்றுருக்கோம், இன்னும் நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். நம்மளோட எதிரி ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை இப்போ தான் நம்ம ஆரம்பித்து ஓடி போய் பிடிக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். பட் என்ன தான் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஸ்டெப்பு அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கண்ட்ரியோட உதவியும் இல்லாமல் நம்ம இதை சாதிச்சிருக்கோம் அப்படின்றது உண்மையிலே நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். டெக்னாலஜி ஓரியன்டாக நான் காணொலிகள் போடுறேன் அப்படின்றப்ப அந்த காணொலிகளில் அதிகமாக ஆங்கில வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆங்கில வார்த்தை அப்படின்றது சயின்டிஃபிக் டேர்ம்ஸ், அதாவது இந்த இனர்ஷியா, மாசு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸை சொல்கிறப்ப ஆங்கில வார்த்தையில் தான் சொல்லி ஆகணும். இதை நான் சிம்பிளாகவே சொல்கிறேனே, வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்கார், மஹேந்திராவோட முக்கியமான ஒரு நபர், புது கார்ஸ் எல்லாத்தையுமே அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. அவரோட டீம் தான் டிசைன் பண்ணுது. அவர் வந்து யூடியூப் சேனல்லலாம் இன்டர்வியூ கொடுப்பாரு. அவர் தமிழ் மீடியமில் படித்தவர் தான். ஆனால் அவர் இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவர் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை கூட தமிழில் இருக்காது. ஃபிசிக்ஸ்ன்னு தான் சொல்லுவார், இனர்ஷியான்னு தான் சொல்லுவார், கிராவிட்டின்னு தான் சொல்லுவார், சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஆங்கிலத்தில் தான் சொல்லுவார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி கிடையாது, ஆங்கிலத்தில் தான் சொல்லி ஆகணும். நீங்கள் தமிழில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்குமே அது புரியாது. இப்போது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு ஆங்கிலம் வந்து தேவையில்லை என் வாழ்க்கையில், அப்படிப்பட்ட எனக்கு இது புரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி கோராக நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. இன்ஜினியரிங் ஸ்கூல் படிக்கிற பசங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தும், ஓ இப்படிலாம் டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த டெக்னாலஜியை பற்றி இன்னும் படிக்கணும், ஆர் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி காணொலிகள் போடுறது. இதை வந்து நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அவங்ககிட்ட போய் நான் வந்து தமிழில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு தமிழில் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் அதை சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த வீடியோ போட்டு வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு புரிகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்களுக்கு தான் புரியணும். ஏன்னா அவங்க தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அவங்க தான் ஃப்யூச்சர் இந்தியா. அவங்களுக்கு புரியாமல் நான் உங்களுக்கு புரிய வச்சு வந்து பிரயோஜனமே இல்லை. நம்ம ஒரு இராணுவ ரிலேட்டடான செய்தியை சொல்கிறோம், இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம தமிழில் பேசுகிறது வந்து கம்ப்ளீட்லி லாஜிக்கல். அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஆனால் டெக்னாலஜி ஓரியன்டாக நான் போகிறப்ப அதை நான் ஆங்கிலத்தில் தான் பேசி ஆகணும். ஏன்னா என்னோடய கோர் ஆடியன்ஸான அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது புரியணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கேட்பீங்க, எப்பா ஜெர்மனியில் ஜெர்மன் தான் பேசுகிறான், ஜப்பானில் ஜாப்பனீஸ் தான் பேசுகிறான், அப்போ அவன்லாம் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜெர்மனியில் ஜெர்மன் மொழியில் தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் படிப்பாங்க. ஏன்னா ஜெர்மனியில் தான் கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா? அவன் ஜெர்மனில் மொழியில் படித்தான் அப்படின்னா அவனோட நாட்டில் ஃபேக்ட்ரி இருக்குது, அவனோட ஃபேக்ட்ரியில் போய் அவன் வேலை செய்ய போகிறான். ஆனால் இந்தியாவில் நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த தமிழை கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்கான்? அப்படியே வச்சுருந்தாலும் அந்த கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் அவன் யூஸ் பண்ணுற என்ஜின்ஸ் வந்து எதுவுமே அவன் உருவாக்குனது கிடையாது. எல்லாம் வந்து ரெனால்ட்டு இல்லை ஜெர்மன் பேஸ்டு கம்பெனிஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுற என்ஜின்ஸ் தான். ஸோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ குளோபல் மார்க்கெட்டில் நம்மளோட ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் கனெக்டடாக இருக்குது. ஸோ ஆங்கிலம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு
தமிழண்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறது சுத்தமாக பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை, ஃப்யூச்சருக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் சர்வே ஆகணும் அப்படின்னா ஆங்கிலம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை செகண்ட் லாங்குவேஜாக வைக்கிறது அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை கற்றுக்கிறதும் கற்றுக்காதும் உங்களோட விருப்பம். பட் நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது, ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீதர் வேம்புவை சொல்லுவேன். ஜோகோ கார்ப்பரேஷன், இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஜோகோ கார்ப்பரேஷனில் எல்லாருமே தமிழ் தான் பேசுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபஸ்ட் டைமாக வந்து பிரேக் பண்ணாங்க. ஐடி கம்பெனினா அமெரிக்கன் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ஆங்கிலத்திலே பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னோடய கம்பெனியில் வந்து நான் வேட்டி சட்டை போட்டுட்டு வருவேன், நீங்களும் வேட்டி சட்டை போட்டுட்டு வரலாம். அவர் ஆளே வந்து வேட்டி சட்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பார். மித்த ஐடி கம்பெனிஸோட சிஇஓ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸோட ஓனர் எல்லாருமே கோட் சூட் தான் போட்டிருப்பாங்க. மிஸ்டர் நாராயணமூர்த்தி அப்படின்னு நினைக்கிறேன், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டில் தான் இருப்பார். பட் இவர் ஸ்ரீதர் வேம்பு வந்து வேட்டி சட்டையில் தான் இருப்பார். இப்படி தமிழ் உணர்வை வளர்க்கணும்னு நினைக்கிறவரோட கிளையண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க. அவரே நான் தமிழ் உணர்வை வளர்க்கணும்னு நினச்சாலும் ஆங்கிலம் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியே கிடையாது. கோடிங் எதில் அடிக்கிறீங்க? தமிழ்லேயே அடிக்கிறீங்க, இங்கிலீஷில் தான் அடிக்கிறீங்க. ஸோ ஆங்கிலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்துட்டு தமிழண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் சொசைட்டியில் அடிமட்டத்திலே தான் இருப்பீங்க. மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர முடியாது. 1-2 பேர் இருக்கலாம் சொசைட்டியில் ஆங்கிலம் தெரியாமல், படிப்பறிவு இல்லாமல் 1-2 பேர் இருக்கலாம். பட் இதே ஆங்கிலம் தெரியாமல், படிப்பறிவு இல்லாமல் வாழ்க்கையில் தோற்று போன கோடி பேரை நான் கை காட்டுவேன். நீங்கள் கமெண்ட் வந்து இவர் வந்து பெரிய ஆளாக இருக்காருப்பா, படிக்காமல் ஆங்கிலம் தெரியாமல் அப்படின்னு நீங்கள் கை காமிச்சிங்க அப்படின்னா, ஒருத்தரை கை காமிச்சிங்க அப்படின்னா நான் கோடி பேரை கை காட்டுவேன். கோடி பேர் தோற்று போயிருக்கான் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற கான்செப்ட்டு. ஒருத்தன் ஜெயிச்சது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, லாஜிக்கலாக பேசுங்க. நன்றி, வணக்கம்.